ஒரு நாட்டோட பிரம்மாண்டமான நிலப்பகுதி கிட்டத்தட்ட நம்ம சென்னையில முக்கால்வாசி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த நாட்டுக்கு நீங்க விசா எடுத்து அங்க போயிடலாம். ஆனா அந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு போறதுக்கு தனியா ஒரு விசா எடுக்கணும். அதுவும் நீங்க நினைச்ச நேரத்துக்கு நினைச்ச மாதிரி எல்லாம் போயிட முடியாது. ஒரு நாளைக்கு 100 பேருக்கு மட்டும்தான் அனுமதி. நான் கார்ல போறேன், பிளைட்ல போறேன் அப்படின்னு நம்ம சௌரியத்துக்கு போக முடியாது. அவங்க ஒரு போட் சர்வீஸ் வச்சிருப்பாங்க, அதுல மட்டும்தான் போக முடியும். அந்த நாட்டுக்குன்னு பிரத்யேகமான ஒரு காலண்டர் முறை உண்டு. இங்க நவம்பர் 24 அக்டோபர் 25 ஏதோ ஒரு தேதி சொல்றோம் இல்லையா, அவங்க தனியா ஒரு தேதி மெயின்டைன் பண்ணுவாங்க. அதன்படிதான் எல்லா ஃபார்மாலிட்டி இருக்கும். இது என்ன வினோதமான நாடா இருக்கே, இந்த காலத்துல அப்படி இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை விட அதிர்ச்சி இன்னும் காத்திருக்கிறது. இந்த ஏரியாவுக்குள் நுழைவதற்கு பெண்களுக்கு சட்டப்பூர்வமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இப்ப இல்ல, 1 வருஷம் 2 வருஷமா இல்ல, 1000 ஆண்டுகளாக பெண்கள் இங்க நுழையறதுக்கு தடை. அதிகாரப்பூர்வ தடை, சட்டப்பூர்வ தடை. ஆச்சரியமா இருக்குல்ல. எதுக்கு பெண்களுக்கு இந்த ஊரில் செல்வதற்கு தடை? பெண் இல்லாத ஊரிலே கொடிதான் பூ பூப்பதில்லை அப்படின்னு வைரமுத்து எழுதியிருக்காப்ல. இந்த ஊர்ல அப்ப கொடியெல்லாம் பூ பூக்குதா இல்லையா? பெண்களுக்கு ஏன் தடை? இப்படி ஒரு நாடு எங்க இருக்குது? விரிவா தெளிவா பார்த்தலாம். வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் பாரதி தம்பி. 1938 வருஷம் ஸ்காட்லாந்திலிருந்து வெளிவந்த தி எடின்பர்க் டெய்லி கொரியர் அப்படின்னு ஒரு பத்திரிகை. அதுல ஒரு செய்தி. 82 வயதில் காலமான கிரேக்க துறவி, தன் வாழ்நாளில் பெண்களை பார்த்தே இராதவர். அதாவது தன் வாழ்நாளில் பெண் அப்படின்ற ஒரு உருவத்தையே பார்க்காமல் 82 வயது கிரேக்க துறவி மரணமடைந்தார் அப்படின்னு இந்த பத்திரிகையில ஒரு செய்தி. எல்லாருக்கும் ஆச்சரியம். ஒரு மனுஷன் ஒரு பெண்ணின் உருவத்தையே பார்க்காம எப்படி செத்து போயிருக்க முடியும்? என்னதான் துறவினாலும் வெளியில ஊர்ல தெருவுல பெண்கள் நடமாடுறாங்கல்ல, பார்த்திருப்பாங்கல்ல, அது எப்படி அப்படி ஒரு உருவத்தையே பார்க்காமல் இறந்திருக்க முடியும் அப்படின்னா, ஆமாம், அவர் அப்படிதான் இறந்தார். அவருடைய பெயர் மிகைலோ டோலட்டோஸ். 1856 கிரேக்க நாட்டுல இவர் பிறந்தார். பிறந்து ஒரு சில மணி நேரத்திலேயே அவங்களுடைய அம்மா இறந்துடுறாங்க. இவருக்கு ஆல்ரெடி அப்பாவும் இல்லை, அப்பா கை விட்டுட்டு போயிட்டாரு. இப்ப அம்மாவும் இறந்துட்டாங்க. அப்பா அம்மா இல்லாத ஒரு அனாதை குழந்தையாக அந்த குழந்தை மருத்துவமனையில் கைவிடப்படுகிறது. இந்த நிலைமையில ஒரு கிறிஸ்தவ துறவியிடம் அந்த குழந்தை வந்து சேர்கிறது. அந்த கிறிஸ்தவ துறவி இந்த குழந்தையை எடுத்துக்கிட்டு போய் சேர்ற இடம் மவுண்ட் அத்தோஸ். அது கிரேக்க நாட்டில் இருக்கிற ஒரு நிலப்பகுதி. துறவிகள் மட்டுமே வாழக்கூடிய ஏரியா. எந்த பக்கம் திரும்பினாலும் துறவிகள் வாழக்கூடிய மடங்கள் மட்டும்தான். பெண்கள் அங்க நுழைவதற்கு தடை. ஒரு பெண் கூட வரக்கூடாது, வரமாட்டாங்க, வந்தது இல்லை. ஸோ நோ பெண்கள். முழுக்க முழுக்க துறவிகளால் நிறைந்த அந்த பகுதியில இவர் வளர்றாரு. இதெல்லாம் நடக்கிறது 1860-70 காலப்பகுதி. அங்க இருக்கிற மற்ற துறவிகள்லாம் ஏதோ ஒரு தேவையின் பொருட்டு அங்கிருந்து படகை எடுத்துக்கிட்டு கிரேக்கத்துக்கு போறாங்க. காய்கறி வாங்க, அரிசி வாங்க, பொருள் வாங்கன்னு போறாங்க, வர்றாங்க. போற இடத்துல பெண்களை பார்க்கறாங்க. ஆனா இவர் மட்டும் பிறந்து உள்ள வர்றாரு இல்லையா, அதுல இருந்து மரணம் வரையிலும் இந்த இடத்தை விட்டு வெளில போல. தன்னுடைய 82 ஆண்டு காலமும் அந்த மவுண்ட் அத்தோஸ் அப்படின்ற அந்த பகுதியை விட்டு அவர் வெளில போகவே இல்லை. முழுக்க முழுக்க வாழ்ந்ததே அங்கதான். அங்க பெண்களின் ஓவியங்களுக்கு கூட அனுமதி இல்லை. சோ இவருக்கு ஒரு பெண் அப்படின்ற உருவமே எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாது. ஒரு பெண் என்பவள் தோற்றத்தில் எப்படி இருப்பாள், அவருடைய உடல் அமைப்பு இப்படிதான் இருக்கும், அவருடைய குரல் இப்படிதான் இருக்கும், கண் இப்படிதான் இருக்கும். ஒரு பெண் என்ற உருவத்தையே அவர் பார்த்ததில்லை. சோ இவருக்கு பெண் என்ற ஒரு உருவத்தையே பார்க்காமல் மரணமடைந்த உலகின் முதல் நபர் அப்படின்னு சொல்லப்படுகிறது மனிதகுல வரலாற்றிலேயே. ஆதிகால மனிதன் கூட சக பெண்ணை பார்த்திருப்பான். இவர் தான் மனிதகுல வரலாற்றிலேயே ஒரு பெண்ணின் உருவத்தை கண்ணால் கண்டிராதவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரி, இந்த மிகைலோ டோலட்டஸ் அப்படின்ற ஒரு மனிதர் தன் வாழ்நாள்ல பெண்ணை கண்ணால் பார்க்காமலேயே வாழ்ந்து மறைஞ்சிட்டாரு அப்படின்ற செய்தி நமக்கு ஆச்சரியமாகவும் வினோதமாகவும் இருக்கும் இல்லையா? ஆனா இந்த ஒரு மனிதரின் நடவடிக்கை இப்படி இருக்குதுனாக்க, இவரை போல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான துறவிகள் வாழக்கூடிய அந்த மவுண்ட் அத்தோஸ் அந்த இடம் எப்படிப்பட்டது, அங்க உள்ள துறவிகளோட வாழ்க்கை எப்படி இருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பொதுவா துறவிகள் எல்லா மதத்திலும் இருக்காங்க. துறவிகள்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, பிரம்மச்சாரிகளா இருப்பாங்க, பெண்கள்டேந்து விலகி இருப்பாங்க. இப்படிதான் மற்ற மதங்கள் எல்லாம் இருக்கும், நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இது ரொம்ப வினோதமா இருக்குதே. பெண்களின் வாசனையே படக்கூடாது, கண்ணாலேயே பார்க்க கூடாது அப்படின்ற அளவுக்கு ரொம்ப தீவிரமா இருக்காங்களே, ரொம்ப வினோதமா இருக்கு இல்லையா? இந்த இடம் பூமி பந்தில் எங்கே இருக்கிறது? பழமையான வரலாற்றுக்கும் பண்பாட்டுக்கும் புகழ்பெற்ற கிரேக்க நாட்டில் இருக்குது இந்த மவுண்ட் அத்தோஸ். நம்ம வேர்ல்டு மேப்பை பார்த்தோம்னா கிரேக்கத்தோட மேலே அந்த பக்கம்
துருக்கிக்கும் கிரேக்கத்துக்கும் நடுவில் ஒரு 3 வால் பகுதி மாதிரி நீண்ட நிலப்பகுதிகள் இருக்கும். அதில் அந்த கடைசியில் இருக்கிற இடம் தான் மவுண்ட் அத்தோஸ். முழுக்க முழுக்க பாறை பரப்பால் ஆன ஒரு நிலப்பகுதி. இதுக்குள்ள மொத்தம் 20 மடங்கள் இருக்கு. பழமையான கிறிஸ்தவ மடங்கள் ஒவ்வொன்றும். பழமைனா ரொம்ப பழசு. அங்கே இருக்கிற ஒவ்வொரு மடமும் 400 வருஷம் 500 வருஷம் பழமையான மடம். இந்த மடங்களில் துறவிகள் மட்டுமே வாழ்கிறாங்க. இப்போதைய நிலைமையில் 2250 துறவிகள் அங்கே வாழ்கிறதா சொல்லப்படுகிறது. இந்த மொத்த மவுண்ட் அத்தோஸ் பகுதியோட நிர்வாகமும் அங்கே இருக்கிற தன்னாட்சி அமைப்பால் நிர்வகிக்கப்படுகிறது. கிரேக்க அரசு தான் அதுக்கு ஃபண்ட் பண்ணுது, பட்ஜெட் அலாட் பண்ணுது, எல்லாம் பண்ணுது. அப்படின்னாலும் கூட இந்த நிர்வாகத்தை எல்லாம் இந்த கிறிஸ்தவ மத அமைப்புகளே பார்த்துக்கிறாங்க. அப்புறம் அங்கே இருக்கிற அந்த 20 மடம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, இந்த மடத்தின் பெரும்பகுதி கிரேக்க அரசுக்கு சொந்தமானது. அப்படின்னாலும் கூட மற்ற ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்த மடங்களும் இங்கே நிறைய இருக்குது. முக்கியமாக பால்கன் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற செர்பியா, குரோேசியா, ரஷ்யா, இந்த மாதிரியான கிழக்கு ஐரோப்பிய நாடுகள், முன்னாள் சோவியத் யூனியன் நாடுகள், அந்த நாடுகளுக்கு சொந்தமான பல மடங்கள் இன்னமும் இங்கே இருக்கிறது. சரி, இந்த மவுண்ட் அத்தோஸுக்கு எப்படி இப்படி ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் வந்துச்சு? அந்த இடத்துல துறவிகள் மட்டும்தான் வாழணும், பெண்கள்லாம் அங்கே போகக்கூடாது அப்படின்ற கட்டுப்பாடுகள்லாம் எதனால் வந்துச்சு? ஹிஸ்டாரிக்கலி அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கதை சொல்கிறாங்க. அதாவது இயேசு கிறிஸ்துவின் அம்மாவான மேரி மாதா தன்னுடன் இன்னும் சிலரை சேர்த்து கொண்டு சைப்ரஸுக்கு போகிற வழியில் இந்த மவுண்ட் அத்தோஸ் அப்படின்ற நிலப்பகுதிக்கு வந்தாங்க. வந்து உள்ளே நடக்கும்போது அங்கே இருந்த அந்த இடத்தோட அழகில் மனம் மயங்கி மதிமயங்கி அங்கேயே தங்கிட்டாங்க. ஒரு சில காலம் அங்கே தங்கினவங்க இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை என்னுடைய தோட்டமாக மாற்றிக்கொடு அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனான இயேசு கிறிஸ்துவிடம் மேரி மாதா கேட்டாங்க. இயேசு கிறிஸ்து அதே போல அந்த இடத்த தன் அம்மாவுக்கான தோட்டமாக மாற்றி கொடுத்து விட்டார் அப்படின்னு ஒரு கதை. இது இப்படி மேரி மாதாவுக்கான தோட்டமா இயேசு அதை மாற்றி கொடுத்துட்டதுனால அது ஒரு புனித ஸ்தலம், அதனால் மற்ற பெண்கள்லாம் இங்கே வரக்கூடாதுன்ற கருத்து அதனால தான் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு தர்க்க ரீதியான எந்த காரணங்களும் இல்லை. ஆனால் ஒரு வாய்மொழியாக இப்படி ஒரு கதை சொல்லப்படுகிறது. மற்றபடி ஏன் அங்கே பெண்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப நேரடியான காரணம் என்னென்னா, அங்கே துறவிகள் வாழ்கிறாங்க, பெண்கள் அங்கே போனால் அவங்களுடைய மனம் சஞ்சலப்படும், அதனால் பெண்கள் அங்கே போகக்கூடாது. இதுதான் நேரடியாக சொல்லப்படுகிற காரணம். கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு மேல வரலாறு கொண்டது இந்த மவுண்ட் அத்தோஸ். இங்கே கிபி 3வது அல்லது 4வது நூற்றாண்டுல இருந்து இந்த கிறிஸ்தவ மத துறவிகள் அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கு பிறகு 8வது நூற்றாண்டு காலகட்டத்தில் உலக அளவில் புகழ்பெற்ற பேரரசுகளில் ஒன்றாக விளங்கிய பைசாண்டியன் பேரரசு மவுண்ட் அத்தோஸ்ல மடங்களை எல்லாம் கட்டினதா சொல்றாங்க. அதுக்குரிய வரலாற்று ஆவணங்கள்லாம் இருக்குது. அதன் பிறகு அப்படியே காலங்கள் போகுது. கிழக்கு ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்த பல பேர் இங்க வந்து மடங்களை கட்டுறாங்க. கிபி 15வது நூற்றாண்டுல இந்த ஏரியா ஒட்டமான் பேரரசோட கட்டுப்பாட்டின் கீழ் வருகிறது. மவுண்ட் அத்தோஸில் அப்போது இருந்த துறவிகள் ஒட்டமான் அரசோட ஒரு நல்லுறவை, இணக்கமான உறவை ஏற்படுத்தி கொண்டு ஒரு 2 நூற்றாண்டு காலம் அந்த உறவை தொடர்றாங்க. 1700 நூற்றாண்டு காலகட்டத்தில் இந்த உறவில் ஒரு விரிசல் வருகிறது. ஒட்டமான் பேரரசு அங்க இருக்கிற அந்த கிறிஸ்தவ மத துறவிகளுக்கு ஏராளமான வரி விதிப்புகளை போடுகிறது. அதை ஒட்டி கான்ஃபிளிக்ட் பிரச்சனை இப்படியே வருது. 1910-20 இந்த காலகட்டம். அப்போ ரஷ்யா முழுக்க இந்த ஏரியாவை தன்னுடைய கண்ட்ரோல் எடுக்குது. முதலாம் உலக போர் அதனோட முடிவுல ரஷ்யாவுக்கும் கிரேக்க நாட்டுக்கும் இடையில மவுண்ட் அத்தோஸை மையப்படுத்தி ஒரு பிரச்சனை உருவாகுது. அந்த நிலப்பகுதி எங்களுக்கு சொந்தமானது, ரஷ்யா தேவையில்லாம இங்க வந்து அதுல ஆதிக்கம் செலுத்துகிறது அப்படின்னு பிரச்சனை வந்து கடைசியில் கிரேக்க நாட்டின் வசமே மவுண்ட் அத்தோஸ் ஒப்படைக்கப்படுகிறது. முழுக்க தன்னுடைய கட்டுப்பாட்டில் இந்த நிலப்பகுதி வந்த பிறகுதான் உலக அளவில் கிறிஸ்தவ மதத்தில் செல்வாக்காக இருந்த சர்ச்சுகளை எல்லாம் ஒருங்கிணைத்து பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பகுதி முழுக்க மடங்களுக்கு அப்படின்னு ஒதுக்கி அதை ஒரு தன்னாட்சி பெற்ற பகுதியா அறிவிக்கிறது கிரேக்க அரசு. அதுக்கு பிறகு அங்க புது சர்ச் எதுவும் கட்டக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சாங்க. அதன்படி 1867 மவுண்ட் அத்தோஸ்ல கட்டப்பட்ட ஸ்கேட் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரோஸ் சென்ட்ரல் சர்ச், இதுதான் அங்க கடைசியா கட்டப்பட்ட சர்ச். அதுக்கு பிறகு எதுவும் கட்டல. ஒன்னு துறவிகள் ஆகிறதுக்கு ட்ரெயினிங் எடுக்கிறவங்க இந்த 2 பிரிவும் அங்கே தங்கியிருக்கிறாங்க. 2 பேருக்கும் சேர்த்து மிக கராரான கட்டுப்பாடான அன்றாட வாழ்க்கை, இப்படி தான் எந்திரிக்கணும், இப்படி தான் தூங்கணும், இப்படி தான் நடக்கணும், இதைத்தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி மிக பழமையான கராரான நடைமுறைகள், கட்டுப்பாடுகள் அங்கே அமலில் இருந்தன. தொடர்ந்து ஃபாலோ பண்ணாங்க. இப்போ வரைக்கும் அப்படி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க.
சரி, மவுண்ட் அத்தோஸுக்கு யாரு வேணாலும் போய் துறவி ஆயிட முடியுமா? கிறிஸ்தவர்ன்ற ஒரு தகுதி போதுமானதா அப்படின்னா அதுதான் இல்ல. யார் நினைச்சாலும்லாம் அங்க போக முடியாது. ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்கு. இதுல யார் உறுப்பினரா இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் இங்க போய் துறவியாக முடியும், அங்க வாழ முடியும். விசிட்டரா உள்ள போறது, டூரிஸ்டா போறது, போயிட்டு திரும்ப வர்றது அது யார் வேணாலும் போகலாம். துறவி ஆகிறது அங்கேயே வாழ்றதுக்கு இந்த சர்ச்சில் உறுப்பினராக இருக்கணும். சரி, அது என்ன ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இது புரொட்டஸ்டன்ட்லேயும் வராது, ஆர்சிலேயும் வராது. இது ரெண்டிலும் இல்லாத ஒரு பழமைவாத கிறிஸ்தவ மத பிரிவு. இவங்களுக்குன்னு தனித்த பழமையான பழக்க வழக்கங்கள் இருக்கு, உணவு முறைகள் இருக்கு, ஆடை கட்டுப்பாடுகள் இருக்கு. உலகம் முழுக்க இவங்களுக்குன்னு பிரத்யேகமான சர்ச்சுகள் இருக்கு. ஒருங்கிணைக்கப்பட்ட அமைப்பு இவர்கள். இந்த மவுண்ட் அத்தோஸ் அப்படின்ற ஏரியா ஒரு தீவு கிடையாது, அது ஒரு தீபகற்ப பகுதி. 3 பக்கமும் கடல், ஒரு பக்கம் நிலப்பகுதியால் சூழப்பட்டது தான். அரசு நினைச்சா அந்த ஏரியாவுக்கு ரோடு போட முடியும், ரோடு வழியா ஒரு ரோட் டிரான்ஸ்போர்ட்டை ஏற்படுத்த முடியும். ஆனால் இப்போ வரைக்கும் அத்தகைய வசதி செய்து கொடுக்கப்படவில்லை. ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற துறைமுகத்திலிருந்து போட் வழியாக மட்டும்தான் அந்த ஏரியாவுக்கு போகணும் அப்படின்ற நிலைமையை தான் இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஏரியாவை ஒரு துண்டிக்கப்பட்ட பகுதியா, அதிகம் பேர் போய் வர முடியாத பகுதியா அரசு பர்பஸாவே இதை மெயின்டைன் பண்றாங்க. சரி, இதையெல்லாம் தாண்டி எப்படி இந்த மவுண்ட் அத்தோஸுக்கு போறது அப்படின்னு பார்த்தோம்னா, கிரேக்கத்தோட அடிப்பகுதியில் ஒரு சின்ன துறைமுக நகரம், அங்கிருந்து இந்த ஊருக்கு போறதுக்கு படகுகள் இருக்குது. அதை அந்த மவுண்ட் அத்தோஸில் இருக்க நிர்வாகிகள் தான் அதை இயக்குறாங்க. அங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அங்கே போய் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும், இங்கே போகணும் அப்படின்னு சொல்லி. ஒரு நாளைக்கு மொத்தம் 110 பேருக்கு அனுமதி தர்றாங்க. அந்த 110ல் 100 பேர் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவ ஆண்களாக இருக்கணும். மீதி 10 பேர் மற்ற சமயத்தை சேர்ந்த ஆண்களாக இருக்கலாம். எல்லாருக்கும் சேர்த்து அவங்க ஒரு விசா தர்றாங்க. டயமனிஸ்ட்ரியன் அப்படின்னு அந்த விசாவுக்கு பேர். அந்த விசாவில் கிரேக்க மொழியில தான் முழுக்க எழுதியிருக்கும். பைசாண்டியன் பேரரசில் நுழைவதற்கான விசா அப்படின்லாம் அதில் குறிப்பிட்டிருப்பாங்க. பைசாண்டியன் பேரரசுங்கிறது 8ஆம் நூற்றாண்டில் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் இந்த விசாவில் அப்படி ஒரு வழக்கத்தை இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. சரி, இப்படியெல்லாம் விசா எடுத்து போட் ஏறி மவுண்ட் அத்தோஸுக்கு போகிறோம் அப்படின்னாக்க 2 மணி நேரம் ட்ராவல் டைம். அது 2 மணி நேரம் கழித்து அங்கே போய் இறங்கினாக்க ஒவ்வொரு மடத்துக்கும் போகிறதுக்கும் தனித்தனி போட் சர்வீஸ் இருக்கும். எங்கே போகணும்னு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோமோ அந்த மடத்துக்கு அந்த போட் அழைச்சிட்டு போய் அங்கே உள்ளே விட்டுரும். அங்கேயே ஒரு சில நாட்கள் தங்குறதா இருந்தால் முன்கூட்டியே அனுமதி வாங்கியிருக்கணும், அங்கே போய் தங்கலாம். இந்த மவுண்ட் அத்தோஸ்க்குள்ள இருக்கிற அந்த மடங்கள் இருக்கு இல்லையா, அங்க எல்லாமே 500 வருஷம் 600 வருஷத்துக்கு முந்தைய பெயிண்டிங்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான வீடியோஸ் எல்லாம் கூட இருக்குது. அதே போல அங்க 2-3 லைப்ரரி இருக்கு. அந்த லைப்ரரியில 20,000-30,000 புத்தகங்கள், பழங்கால கையெழுத்து பிரதிகள், மேனுஸ்கிரிப்ட், ஒரு ரொம்ப மிக மிக அரிய புத்தகங்கள் அப்படின்னு சொல்லி மதம் சார்ந்த புத்தகங்கள் முக்கியமா இதுக்கான லைப்ரரிஸ் எல்லாம் அங்க இருக்குது. சரி, பெண்களை பார்த்து இந்த துறவிகளுக்கு சலனம் ஏற்பட்டு விடக் கூடாது அப்படின்றதுக்காக பெண்கள் இங்கே வருவதற்கு தடை அப்படின்னு விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட இந்த அனிமல்ஸுக்கெல்லாம் எதுக்கு தடை அப்படின்னு தெரியல. பூனைக்கு மட்டும் ஏதோ விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க. அதனால மவுண்ட் அத்தோஸ்ல திருமண பக்கம்லாம் எக்கச்சக்கமான பூனைகள் சுற்றி திரிகின்றன. சமீப காலமா கோழிகளுக்கு கூட தடை விலக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு செய்திகள் வருது. உறுதிப்படுத்த முடியல. ஏன்னா அங்க இருக்கிற அந்த கிறிஸ்தவ துறவிகள் சாப்பிட்றதுக்கு இறைச்சி, முட்டை இதெல்லாம் தேவைப்படுது இல்லையா. அதனால கோழிகளுக்கு மட்டும் அந்த தடையை விலக்கிக்கலாம் அப்படின்ற பேச்சுவார்த்தை நடந்து சமீபத்தில் அந்த தடை விலக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதிகாரப்பூர்வமா அப்படிப்பட்ட தகவல் எதுவும் இல்லை. சரி, இந்த விதியெல்லாம் யாராவது மீறினா என்ன பண்றது? யாராவது விலங்குகளை இங்க கொண்டு வந்துட்டா, இல்ல யாராவது பெண்கள் இங்க வந்துட்டாங்க, இல்ல வர்றவங்க விலங்குகளை அழைச்சிட்டு வந்துட்டாங்க, இப்படியெல்லாம் விதிமுறைகளை மீறினால் என்ன அப்படின்னா அது சட்டப்பூர்வமாக தப்பு. அதிகபட்சம் 2 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை விதிக்கலாம். சரி, இப்படிலாம் தடை இருக்குது. இந்த தடையெல்லாம் மீறி யாராவது அங்க உள்ள போயிருக்கிறாங்களா? குறிப்பா பெண்கள் யாராவது மவுண்ட் அத்தோஸுக்கு இதுவரைக்கும் உள்ள போயிருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னாக்க எஸ், போயிருக்கிறாங்க. பல சம்பவங்கள் அப்படி நடந்திருக்குது. அதிகாரப்பூர்வமா இல்ல, திருட்டுத்தனமா பல பேர் உள்ள போயிருக்கிறாங்க. அதை பதிவும் பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமா மெர்சி சாய்ஸி அப்படின்ற ஒரு பிரெஞ்சு ஜேர்னலிஸ்ட். இவங்க ஆண் வேடம் போட்டுக்கிட்டு மவுண்ட் அத்தோஸ்குள்ள உள்ள போய் 1 மாசம் உள்ள தங்கியிருந்துருக்கிறாங்க. தங்கியிருந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. 1 month among the man அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதியிருக்காங்க. 1 மாசம் உள்ள இருந்தப்பவும் அவங்க யாரும் இவங்க ஒரு பெண் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கல. இதெல்லாம் லேட்டரான ஸ்டேஜில் தான் வெளில வருது. புத்தகம்லாம் பப்ளிஷ் ஆகி வெளில வரும்போது தான் இவங்க 1 month உள்ள தங்கியிருந்த மேட்ரே வெளில தெரியுது. மரியா பிமனிடோ அப்படின்ற இன்னொரு பெண் இதே போல
ஜென்ஸ் போல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு உள்ளே போய் 3 நாள் தங்கியிருந்தாங்க. அவங்களே யாரும் கண்டுபிடிக்கல. சரி, எப்போ தான் கண்டுபிடிச்சாங்க, எப்போ தான் அதெல்லாம் வெளி உலகத்துக்கு தெரிய வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு சம்பவம் இருக்குது. 1930 ஆல்கி திப்லரகவ் அப்படின்னு சொல்லி ஒரு கிரேக்கத்தை சேர்ந்த பெண் அந்த வருஷத்தில் மிஸ் யூரோப் அப்படின்ற அழகி பட்டத்தில் வின் பண்ணவங்க. அவங்க அந்த நாட்டோட முக்கியமான செலிபிரிட்டி. அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆசை, ஆண் வேடம் போட்டுக்கிட்டு கிளம்பி மவுண்ட் அத்தோஸுக்கு போயிட்டாங்க. போய் ஒரு சில நாட்கள் அங்கேவே தங்கி இருந்திருக்கிறாங்க. அது அப்போ யாரும் கண்டுபிடிக்கல, வேற யாரும் கண்டுபிடிக்கல. அதுக்கு பிறகு 1953 அமெரிக்காவோட டைம் பத்திரிகைக்கு இவங்க ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி மவுண்ட் அத்தோஸ்க்கு நான் போனேன், யாருக்கும் தெரியாது, ஜென்ஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போனேன், அங்கே போய் தங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அனுபவத்தை டைம் பத்திரிகைக்கு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. இதன் மூலமாக இது பெரிய பேசுபொருளாகுது, சர்ச்சையாகுது. இதை ஒட்டி ஏற்கனவே இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஏற்கனவே 2 தடவை போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி இதுவும் சேர்ந்து பேசுபொருளாகுது. அங்கே ஒரு புனிதமான இடம், அந்த இடத்துல பெண்கள் போகக்கூடாது அப்படின்னு ஒரு தடை இருக்கும்போது இப்படிலாம் சீட் பண்ணிவிட்டு ஏமாற்றிட்டு அங்கே போகிறது தப்பு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசுகிறாங்க. ப்ரீவியஸாக மவுண்ட் அத்தோஸுக்கு யார் வர்றதா இருந்தாலும் தாடி மீசை இருக்கிறவங்கள மட்டும்தான் உள்ளே விடணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழிமுறையை ஆல்ரெடி பின்பற்றிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆண் வேடம் போட்டுக்கிட்டு பல பெண்கள் உள்ளே வந்துடுறாங்க அப்படின்ற ஒரு சீட்டிங் ப்ராக்டிஸ் ஆல்ரெடி இருந்திருக்கு போல இருக்குது. அதனால் தாடி மீசை இருந்தால் மட்டும்தான் உள்ளே விடுறது அப்படின்னு நடைமுறையை இவங்க வச்சுருந்துருக்காங்க. ஏதோ காலப்போக்கில் அதை கைவிட்டாங்க. இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் வெளிவந்த பிறகு மறுபடியும் அதே சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி துறவிகள் மத்தியில் பேச்சுவார்த்தை வருது. பட் எனவே அது இப்போ வரைக்கும் அதை அவ்வளோ கராரெல்லாம் மெயின்டைன் பண்ணலை. தாடி மீசை இல்லாதவங்களையும் உள்ளே விடத்தான் செய்கிறாங்க. பட் அப்படி ஒரு பேச்சும் வந்துச்சு. இன்னொரு பக்கம் கிரேக்க அரசு இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்காக என்ன பண்ணுதுன்னா, அதே 1953 நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, இந்த தடையை மீறி உள்ளே போனாங்க 2 வருஷம் தண்டனை அப்படின்னு சொல்லி அந்த தண்டனைக்குரிய அந்த சட்டம் இயற்றப்பட்டது 1953 தான். அதுக்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக இந்த மாதிரி உள்ளே போயிட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரியான தகவல் எதுவும் இல்லை. பட் இந்த துறவிகள் இதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்றது தான் ரொம்ப சுவாரஸ்யமானது. குறிப்பாக அந்த கிரேக்கத்தை சேர்ந்த ஆல்கி திப்லரகவ் அப்படின்ற அந்த மிஸ் யூரோப் போட்டியில் வென்றவங்க உள்ளே போயிட்டு வந்தாங்க இல்லையா, அவங்க போயிட்டு வந்ததை பற்றி இந்த துறவிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, அவங்களோட கர்மா வேலை பார்த்துருச்சு. பார்த்தீங்களா, கடைசி காலகட்டத்தில் அவங்க நோய்வாய்ப்பட்டு இறந்தாங்க. இப்படியெல்லாம் தப்பு பண்ணால் இப்படி தான் உங்களை கடவுள் தண்டிப்பார் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த வகையில் அதை தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தினாங்க. மற்றபடி ஆல்ரெடி வந்தவங்களை பற்றி அவங்க எதுவும் சொல்லலை. இது போக வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் ஒரு 2-3 முறை வேறு வேறு நாடுகளில் போரினால் பாதிக்கப்பட்ட அகதிகள் அவங்கெல்லாம் படகுல தப்பிச்சு போவாங்க இல்லையா, அப்படி இந்த மவுண்ட் அத்தோஸ் மலைப்பகுதியில் படகுகள் கரை ஒதுங்கி இருக்குது. அந்த படகுல சில பெண்களும் இருந்திருக்கிறாங்க. அப்படி 2 முறை நடந்திருக்குது. 2008 கடைசியாக ஒரு முறை அப்படி நடந்திருக்குது. அதில் பெண்கள் இருந்திருக்காங்க. அவங்களெல்லாம் அரசு தண்டிக்கலை. அவங்கெல்லாம் வேறு வழி இல்லாமல் வந்தவங்க, ஒரு போரில் தப்பிச்சு ஓடி வந்தவங்க அப்படின்னு அடிப்படையில் அவங்கள மன்னிச்சிட்டதா கிரேக்க அரசு சொல்லியது. துறவிகளும் அவங்கள மன்னிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மற்றபடி ரெகுலராக அங்கே பெண்கள் போய் வர்ற ப்ராக்டிஸ் அல்லது இந்த மாதிரி மறைமுகமாக திருட்டுத்தனமாக போகிறது அப்படின்றது அதன் பிறகு அடியோடு நடக்கவே இல்லை. அதே மாதிரி எங்கேயே இருக்கிற கிரேக்க நாட்டில் ஒரு ஏரியாவுக்குள்ள பெண்கள் 1000 வருஷமாக உள்ளேயே போகக்கூடாதான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இப்படி இல்லாமல் கூட ஒரு இடம் இருக்கும் அப்படின்னு தோணுது. ஆனால் நம்ம கண்ணு முன்னாடி அப்படிப்பட்ட இடங்கள் இருக்குதா இல்லையா? சபரிமலையை நம்ம என்னென்னு சொல்கிறது? சபரிமலையில் பெண்கள் நுழையக்கூடாதுன்ற தடை 1000 ஆண்டுகளாக இங்கேயும் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் கிரேக்கத்தில் நடக்குது அப்படிங்கும்போது நமக்கு அதிர்ச்சியாகவும், சபரிமலை அப்படிங்கிறது பழக்கப்படுத்தப்பட்ட ஒன்றாகவும் பழகிய ஒன்றாகவும் நமக்கு தெரியுது. சபரிமலையில் சில தளர்வுகள் இருக்குது. அங்கே சின்ன குழந்தைங்க போகலாம், மாதவிடாய் முடிந்த பெண்கள் போகலாம். அப்புறம் சபரிமலைங்கிறது ஒரு சின்ன ஏரியாவுக்குள்ளே அந்த கோயிலுக்கு மட்டும் உள்ள கட்டுப்பாடு, அது ஒரு ஏரியாவுக்கே உள்ள கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி வித்தியாசங்கள் இருக்குது. இருந்தாலும் ஒரு கான்செப்ட் அப்படின்ற அடிப்படையில் மத வழிபாட்டு இடங்கள் புனிதமானவை, அங்கு பெண்கள் வந்தால் தீட்டாயிரும், அவங்கெல்லாம் வந்தால் இங்கே பிரம்மச்சாரிகளுக்கு கிளர்ச்சி ஊட்டப்படும், அதனால் பெண்கள் வரக்கூடாது, இந்த அடிப்படையில் தானே கூடாதுன்னு சொல்கிறாங்க. புனிதம் கெட்டு போயிடும், இவங்க வந்தால் துறவிகள் கிளர்ச்சி அடைவார்கள், இந்த அடிப்படையில் தானே வேணான்னு சொல்கிறாங்க. அதனால் கான்செப்ட் அப்படின்ற அடிப்படையில் எல்லாம் ஒன்று தான். இது மட்டும் இல்லை, ஜப்பானில் கூட இப்படி பெண்கள் நுழைய தடையுள்ள ஒரு புத்த மத இடம் ஒன்று இருக்குது. இஸ்லாமிய நாடுகளில், இஸ்லாமிய பழக்க வழக்கங்களில் ஆண்களுக்கு இணையான உரிமையும் மதிப்பும் பெண்களுக்கு இன்னமும் வழங்கப்படலை. அது எல்லாம் நம்ம பார்க்கறது தான். ஆக மொத்தத்தில் மதங்கள் தடையில்லை, மதங்கள் விதிவிலக்கல்ல. இந்த மவுண்ட் அத்தோஸ் அப்படின்ற நிலப்பகுதி வேண்டுமானால் எங்கோ இருக்கலாம். அங்கு விதிக்கப்படுகிற அந்த கட்டுப்பாடு நம்மை சுற்றி எல்லா இடத்திலும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது.
இதே போன்று மேலும் பல வீடியோக்களுக்கு பிடி ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே போன்ற மற்றும் ஒரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.